ஹாய் guys. இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேரியபிள்னா என்னென்னா வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவருடைய நம்பரை ஒரு பேரில் சேவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரவி அப்படின்றவருடைய நம்பரை நான் சேவ் பண்ணுறேன். அந்த ரவி அப்படின்ற அந்த பேருக்குள்ள ஒரு செட் ஆஃப் 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரவி அப்படின்ற அந்த நேமை வந்து நான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நம்பர்ஸை வந்து நான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம பைத்தானில் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன்று தான் வேரியபிள்ஸ். ஸோ அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம பைத்தான் ஐடிஎல்ஏ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஏஜ் வந்து ஏஜ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே இந்த ஏஜ்ன்றது வந்து வேரியபிள் அண்ட் அந்த ஏஜில் ஸ்டோர் ஆகிருக்கிற 22ங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு வாட்டர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வாட்டரை வந்து நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தான் இங்கேயும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணுற பைத்தான் ப்ரோக்ராமில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களால் ஒரு நம்பரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ் ஈக்குவல் டு 22ன்னு கொடுத்த மாதிரி என்னால் ஒரு நம்பரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 22 அப்படின்னு என்னால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து நம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ பைத்தானில் நீங்கள் வெறும் அண்டர் ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அண்டர் ஸ்கோரை தவிர மற்ற வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நம்பர் 3. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீடிஃபைன்டாக இருக்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களால் வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானில் பிரிண்ட் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேரியபிள் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்டு வேல்யூஸ். நம்ம புதுசாக ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண போகிறோம்னா அந்த வேல்யூக்கு நம்ம கொடுக்குற பேர். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி பைத்தானில் டிஃபால்ட்டாக இருக்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளுமே ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு நம்பர் டேட்டா யூஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணுவோம். ஏஜ்னு ஒரு டெக்ஸ்ட் டேட்டா, இல்லை ஒரு டெசிமல் வேல்யூஸ், இல்லை ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூஸ். ஸோ இப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். அந்த ஒவ்வொரு வேல்யூவும் என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ் ஈக்குவல் டு 22ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 22ங்கிறது ஒரு இன்டிஜர், அதாவது ஒரு நியூமரிக்கல் டேட்டா. இந்த நியூமரிக்கல் டேட்டாவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பல டைப்ஸ் இருக்குது. இந்த நியூமரிக்கல் டேட்டாவிலேயே டெசிமல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நார்மலாக ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறத வந்து இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஒரு டெசிமல் வேல்யூவோட நம்ம ஒரு நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஃப்ளோட்டுன்றது ஆல்ரெடி பைத்தானில் இருக்கிற ஒரு கீவேர்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ நான் கிளாஸ் ஸோ கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நம்மகிட்ட பைத்தான்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னென்னன்னா இன்டிஜர் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அப்புறம் பூலியன் டேட்டா டைப். ஸோ இதுதான் மேஜரா நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப். ஸோ இதுல நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு ஃப்ளோட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளோட் வந்து டெசிமல் வேல்யூஸோ வச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் ஈக்குவல் டூ ஒரு 50.2 அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்ன்றது குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேம் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இந்த நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்க டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ரவின்னு குடுத்துக்கலாம். ஸோ இப்படி பைத்தான்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஏஜ். ஸோ பிரிண்ட் ஸோ பிரிண்ட் நேம். ஸோ இப்ப நான் என்னுடைய வேரியபிள்ஸ பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்ப அந்த ஒவ்வொரு வேரியபிள் என்னென்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அத நம்ம கரெக்ட்டான டேட்டா டைப் தான் நம்ம குடுத்துருக்குமான்னு நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் டைப் ஆஃப். ஸோ ஒரு டேட்டா டைப் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைப் ஆஃப் ஏஜ். ஸோ இப்படின்னு குடுத்தோம்னா, ஏஜ் என்ன டைப்ல இருக்குன்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பிரிண்ட் டைப் ஆஃப் மார்க்ஸ். ஸோ நான் இங்க வந்து ஸ்லோவா தான் டைப் பண்றேன். ஸோ நீங்களும் என் கூடவே சேர்ந்து புரோகிராம டைப் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இத பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு புரோகிராமையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் F5ன்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் குடுத்த வேரியபிள்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏஜ் வந்து 22, மார்க்ஸ் வந்து 50.2 அப்படின்ற ஃப்ளோட் வேல்யூ. அப்புறம் நேம்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வேரியபிளும் என்னென்ன டைப்ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து டைப் ஆஃப் ஏஜ்ன்னு குடுத்ததுனால எனக்கு இன்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டைப் ஆஃப் மார்க்ஸ் குடுத்ததுனால எனக்கு வந்து ஃப்ளோட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப். ஸோ வேரியபிள்ன்றது நம்ம குடுக்குற வேல்யூஸ மெமரி ஸ்பேஸ்ல சேவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம் தான் வேரியபிள். அந்த வேரியபிள்ஸ் வந்து யூசர் டிஃபைன்டா இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது நம்ம புரோகிராமிங்ல யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். ஸோ அது என்னென்ன டைப்ல இருக்குதுன்னு டிஃபைன் பண்றது தான் டேட்டா டைப். அண்ட் நீங்க பைத்தான பொறுத்தவரைக்கும் சிம்பிளா என்னன்னா, நீங்க மத்த லாங்குவேஜஸ்ல ஒரு இன்டிஜர் வேல்யூவ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணா, நீங்க வந்து இன்ட் அப்படின்ற கீவேர்ட குடுத்துட்டு தான் நீங்க ஏஜ் ஈக்குவல் டூ 12 இந்த மாதிரி ஒரு வேரியபிள நீங்க டிக்ளேர் பண்ண முடியும். ஆனா பைத்தான பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய டேட்டா டைப்ப டிஃபைன் பண்ணக்கூடிய அவசியம் இல்ல. அதே மாதிரி பைத்தான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கு அப்புறமும் செமிகாலன் போட வேண்டிய அந்த அவசியமும் இல்ல. ஸோ இதனால தான் பைத்தான் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா, அ ரொம்பவே ரீடபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு வேரியபிள்னா என்ன? அத எப்படி டிக்ளேர் பண்றது?
அதனுடைய டைப் எப்படி பார்க்கறது, ஒரு டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒவ்வொன்றா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பைத்தானுடைய ஃபுல் பேசிக்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.